தமிழக அரசு சமூக நலத்துறை மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை தைக்கும் பணியினை வழங்கி வருகிறது. இதனை தமிழகத்தில் உள்ள சுமார் 2 லட்சம் பெண்கள் தங்களது கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சுமார் 39 லட்சம் பள்ளி மாணவ மாணவிகளுக்காக சீருடை தைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மகளிர் தையல் கூட்டுறவு சங்க பணியில் ஈடுபட்டிருக்கும் ஏராளமான விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சேவை மனப்பான்மையுடன் குறைந்த கூலி பெற்று வரும் தங்களின் வாழ்வாதாரத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பணியில் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள முதியோர் என மிகவும் பொருளாதார நிலையில் சிக்கி தவிக்கும் பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் விதமாக மிக குறைந்த ஊதியத்துடன் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தங்களுக்கு கடந்த ஓராண்டாக சீருடை தைத்து கொடுத்து கூலி வழங்காமல் நிலுவையில் உள்ள நிலையில் சீருடை தைக்கும் பணியினை தனியாருக்கு வழங்குவதாக தகவல் வந்ததை அடுத்து இவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் மகளிர் அமைப்புகளை ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். பெண்கள் மேம்பாட்டு தையல் கூட்டுறவு சங்கங்கள்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் 4 சங்கம் இயங்குது. அந்த சங்கத்து மூலமாக தான் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச சீருடைகளை 40 ஆண்டு காலமாக தைச்சு கொடுத்துட்டு வர்றோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீருடைகளில் எங்களுக்கு கூலி 50 பைசாவில் ஆரம்பித்து இன்னைக்கு 13 ரூபா வந்திருக்கு. ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கூலி வழங்கப்படுது. அதன் மூலமாக தைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு இந்நேரம் நாங்கள் ஒரு செட்டு கூலி ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கணும். ஆனால் இன்னும் ட்ரெஸ் வெளியே வரல, தைக்கலை. என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு தமிழக அரசு ஒரு செய்தி விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டால் பள்ளி சீருடைகளை பெண் டெய்லர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் அப்போ நம்மெல்லாம் யாரு? அப்போ சங்கம் மூலமாக ஒரு சங்கத்தை இதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம். சமூக நலத்துறை மூலமாக அதன் கீழே பெண்களுக்கு இது சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக தைச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பெண் டெய்லர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டோம்னா அப்போ யார் அந்த பெண் டெய்லரு, யார் மூலமாக கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய சங்கங்கள் இதை விட மாட்டோம். நாங்கள் ரொம்ப குறைஞ்ச கூலியிலேருந்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலி அதிகமாக கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு அதை கொண்டு தனியார்ட்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு சில செய்திகள்லாம் வருது. ஆனால் சங்கங்கள் மூலமாக தைக்கப்பட்ட கூலி அந்த துணியை பிறர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இந்த சங்கங்கள் விட மாட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூலி எங்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா போன வருஷம் தைச்ச கூலியே இன்னும் வரல. அந்த அடிப்படையில் தைக்கிறோம். நூலே நாங்கள் தான் வாங்குறோம். லேபிளுக்கு கூட காசு எடுத்துக்கிறாங்க. அதில் பட்டன் காஜா நாங்கள் தான் போட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு வைக்கக்கூடிய குறைந்தபட்ச கூலியிலேயே நாங்கள் இவ்வளோ தைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்பி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இன்னொன்று விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஊனமுற்றோர், நம்ம பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, இந்த கைகால் இல்லாத பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் மிஷினை வச்சுக்கிட்டு இதில் தைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களாம் வேலை இழக்கிறவரும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா இந்த சங்கங்களை நம்பி நாங்கள் தைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா அளவெடுக்கணும் ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதையும் கூட நாங்கள் அந்த வேலையை விட்டுறக்கூடாதுங்கிறக்காண்டி ஸ்கூலாக போய் ஒரு நடந்து கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி கூட கிடையாது. நடந்து போய் இன்னைக்கு நாங்கள் அளவெடுத்து கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த விதமான எங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடையாது. போக்குவரத்து செலவு கூட கொடுக்கல, சாப்பாடு கூட கொடுக்கல. நாங்கள் எல்லாமே சுயமாக எங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் போனோம். ஏன்னு கேட்டால் இந்த வேலையை விட்டுறக்கூடாது. அரசு அறிவிக்கிற எல்லா இதுலேயும் நம்ம பங்கெடுக்கணும். அது ஒரு சேவையாக கூட செய்யணும். இன்னொரு பக்கம் சொல்ல போனீங்கன்னா ஏன்னா 13 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு இப்போ யாரும் தைக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு டீயோடைய விலை இன்னைக்கு 25 ரூபா 50 ரூபா விற்கிது. ஆனால் எங்களோட தையல் கூலி அது இருந்தாலும் அந்த குறைஞ்சபட்ச ஊதியத்தையும் விட்டுறக்கூடாங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மண்ணை போட்டுட்டு இதை கொண்டு தனியாருக்கு தமிழக அரசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நிச்சயமாக எங்கள் சங்கங்கள் விட மாட்டோம். அப்போ நாங்கள் 40 ஆண்டு காலம் தைக்கிற நாங்கள் யாரு? அதை எங்களுக்கு தமிழக அரசு சொல்லணும். இவ்வளோ நாளாக தைச்சுக்கிட்டு இருக்க நாங்கள் யாரு? திடீர்னு எங்கேருந்து பெண் டெய்லர்கள் உருவாகுறாங்கிறத தமிழக அரசு எங்களுக்கு சொல்லணும். அதன் அடிப்படையாக அடையாளமாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குற அடையாள போராட்டமாக மனு கொடுக்கும் போராட்டம் ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனு கொடுக்குற போராட்டத்தோட தமிழக அரசு செவி சாச்சு இதை மீண்டும் எங்களுக்கு துணி வழங்கிட்டா இதோட இது கைவிடப்படும். அப்படி இல்லைன்னா அனைத்து விதமான தொழிற்சங்கங்களையும் நாங்கள் நாடி, பெண் அமைப்புகளையும் நாடி இதை பெரிய அளவில் போராட்டமாக வைக்கணுங்கிற ஒரு தூண்டுதலை தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நாங்கள் அரசை கேட்குறோம். அதனால ஐயா முதல்வர் அவர்கள் இதை மறுபரிசீலனை பண்ணி மீண்டும் எங்களுடைய கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த துணி தைக்கிற உரிமையை கொடுத்து எங்களுக்கு அதை தரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.